ஒரு வீடியோக்கும் அதுக்கப்புறம் அப்லோட் ஆகிற வீடியோக்கும் நிறைய ஒரு கேப் டிஃப்ரென்ஸ் இருக்கே. அது எதனால? அதுதான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான். நம்ம வந்து கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடணும்னா நம்ம அதை டிபெண்ட் பண்ணி மட்டுமே இருந்ததுன்னா கன்சிஸ்டன்சியாக போயிடும். காலையில் ஒரு வீடியோ, மத்தியானம் ஒரு வீடியோ, அடுத்த நிமிஷம் ஒரு வீடியோ, அந்த மாதிரி தொடர்ந்து போடலாம். பட் நம்மளோட மோட்டிவ் வந்து அது கிடையாது. ஒரு வீடியோ பண்ணாலும் அதில் வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும். அது எல்லா விஷயத்தையும் புஷ் பண்ணி அதில் கரெக்டாக அதை ஃபைனலாக கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அதில் தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதனால் சில வீடியோஸ்லாம் எடுக்கும்போது அதுக்கு வந்து டைம் எடுக்கும். இல்லை சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம், அதை ரெக்கவர் பண்ணி வந்து திரும்ப அதை ஷூட் பண்ணுவோம். ஈவன் நேற்று எடுத்த வீடியோ, முந்தானத்தை எடுத்த வீடியோ கூட இந்த சண்டே பப்ளிஷ் பண்ணணும். பட் பப்ளிஷ் பண்ண முடியாது. ஏன்னா அதில் வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது லேப்டாப் வந்து சொதப்பிடுச்சு, ரெக்கார்ட் ஆகலை. அதனால் அதோட லைவ் டேட்டா வந்து எடுக்க முடியல. ஸோ அதனால் அதை நான் இன்னைக்கு போயிட்டு ஷூட் பண்ணிட்டு முடிஞ்சால் சண்டே பப்ளிஷ் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா மண்டே அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் அக்யூரேட்டாக இருக்குது, எல்லாமே வந்து நம்ம கண்டென்ட்டோட மேட்ச் ஆகுது அப்படின்றப்போ தான் நம்ம வந்து அந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இவ்வளோ டிலே.